சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரோகிணி மீனாவையும் அவங்க குடும்பத்தையே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீனாவை வேற விஷயத்துல டைவர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நம்மள தீவிரமா கண்காணிக்கிற விஷயத்துல களத்துல இறங்க மாட்டா அப்படிங்கறத பத்தி நம்ம ரோகிணி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வரக்கூடிய இன்கம் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோம்னா மீனா அவங்க அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணலாம்னு யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாங்கன்னா, மீனாவுக்கு எதிராக நம்ம குளிப்பறிக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஆள் அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போறாங்க. நம்ம ரோகிணி பார்த்து பேசவும் செய்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, அதுக்கு பெரிய அளவில் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணணும். அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அந்த உதவி நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்றாங்க. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன ரோகிணி சொல்ற, இந்த பெரிய ஆர்டருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ரோகிணி ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு முன்னாடி அந்த கடை ஒண்ணு இருக்குல்ல, மீனாவோட அம்மா கடை நடத்திருக்காங்கல்ல, அந்த கடையை அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி அது அவங்களோட குடும்பத்தோட பொழப்பே அதில் தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த கடையை நீங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா என் ஃப்ரெண்டோட கல்யாண டெக்கரேஷன் வேலை எல்லாமே நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி சரி ரோகிணி, நான் யோசிக்கிறேன், ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஆனா ரோகிணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனா மீனாவோட அம்மா அங்க கடை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி இதுக்கேற்ற மாதிரி பிளான போடுறாங்க. இந்த கடையை நம்ம தூக்குவோம், தூக்கிட்டா இதுக்காக ஒரு பல்கான அமௌண்ட் வரும், அதே சமயத்துல நமக்கு கல்யாண ஆர்டரும் வரும். எல்லாமே அந்த மீனாவில தானே நாசமா போச்சு, இதை காரணமா வச்சே நான் அவங்க அம்மாவோட கடையை தூக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. இந்த பிளானை எப்படி நம்ம மீனா முறியடிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.